ஒரு இன்டர்வியூவில் ஓஷோ அவருக்கு பிடித்த சில படங்களை வரிசைப்படுத்தியிருந்தார். அந்த லிஸ்ட்டில் அவர் மாஸ்டர் பீஸ்னு சொன்ன 2 படங்களை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ செய்ய போகிறேன். ஓஷோ முதல்ல அவர் சொன்ன திரைப்படம் தி பிரதர் கர்மசாவ். புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் ஃபியோடர் தஸ்தவஸ்கி அவர்கள் ஏறக்குறைய 5 வருட காலங்களாக எழுதிய அவருடைய கடைசி நாவல் தான் கர்மசாவ் சகோதரர்கள். ஆரம்ப காலத்தில் தொடர்கதையாக மேகசினில் வெளிவந்த பின்னர் அது நாவலாக தொகுத்து வெளியிடப்பட்டுச்சு. கர்மசாவ் சகோதரர்கள் நாவலை தழுவி ஏறக்குறைய ஒரு 7 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் இயக்குனர் ரிச்சர்ட் புரூக்ஸ் முயற்சியில் 1958ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த ஆங்கில திரைப்படத்தை தான் ரிவ்யூ செய்ய போகிறேன். திரைக்கதையின் சுருக்கம் இதுதான். 1870ஆம் ஆண்டு ரஷ்யா நாட்டில் ஃபியோடர் கர்மசாவ்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தார். மனுஷனுக்கு ஒரு 50-60 வயசு இருக்கும். வயசுக்கேற்ற ஒழுக்கம் கிடையாது. எப்போதும் குடியும் குட்டியுமாக இருப்பார். ரொம்ப தந்திரமான மனுஷனும் கூட. நான் சம்பாதிச்ச சொத்துக்களை தவிர மனைவி வழியில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸும் இருந்துச்சு. ஆனால் அந்த சொத்துக்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட 3 பசங்களுக்கும் சேர வேண்டியது. ஆனால் ஃபியோடர் கர்மசாவ் அந்த சொத்துக்களையும் தானே வச்சுக்கணும்னு தந்திரமாக சில வேலைகளையும் செய்வார். ஸோ மொத்தத்தில் ஃபியோடர் கர்மசாவ் ஒழுக்கம் இல்லாத சுயநலமான ஒரு அக்மார்க் பிஸ்னஸ் மேன் எனும் அப்பா. டிமிட்ரி, ஐவன் அண்ட் அலெக்சி அப்படின்னு சொல்லி ஃபியோடர் கர்மசாவுக்கு 3 பசங்க. டிமிட்ரி ஃபியோடர் கர்மசாவோட மூத்த பையன். ஆள் பயங்கர பலசாலி. 10 பேர் வந்தாலும் அடித்து போட்டுட்டு போகிற கேரக்டர். ஆனால் எமோஷ்னலி கொஞ்சம் வீக். டக்குன்னு உணர்ச்சிசப்படுவான். அதே சமயம் ஆணவம் அதிகம் இருக்கிற கேரக்டர். இவனோட ஆணவத்தால் ஆர்மி ஆஃபீஸராக வந்த வேலையும் பறிபோயிடும். மற்றவங்களோட அதிக பஞ்சாயத்தும் வரும். ஃபியோடர் கர்மசாவோட 2வது மகன் ஐவன். நல்லா படித்தவர் அண்ட் ரொம்ப புத்திசாலியான ஆள். தத்துவம், இலக்கியம் மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் இவர் மத நம்பிக்கையை மத கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யக்கூடியவர். ஸோ பேசிக்லி ஐவன் ஒரு பெரிய எழுத்தாளராக இருந்தார். கடைசியாக அலெக்சி, ஃபியோடர் கர்மசாவோட இளைய மகன். இவர் ஒரு துறவி. டிமிட்ரிக்கு சப்போர்ட்டாகவும் உதவியாகவும் இருந்தது அலெக்சி. டிமிட்ரி, ஐவன் அண்ட் அவங்களோட அப்பா கர்மசாவ் 3 பேரும் பிரிஞ்சு போகாமல் அந்த உறவை இழுத்து பிடிச்சு வச்சுக்கிறதுல அலெக்சிக்கு பெரிய பங்கு இருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். டிமிட்ரி, ஐவன் அண்ட் அலெக்சி இவங்க 3 பேரும் முதல் மனைவிக்கு பிறந்த லீகலான வாரிசுகள். இதை தவிர கர்மசாவுக்கு ஒரு அஃபேரும் இருந்துச்சு. அந்த அஃபேரோட மகன் தான் ஸ்மெர் தயகாவ். இவன் அந்த வீட்டில் ஒரு எடுவரி மாதிரி இருப்பான். இருந்தாலும் ஏதோ காரணத்துக்காக ஸ்மெர் தயகாவ் ஐவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஐவனுக்காக பெத்த அப்பாவையே கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். இப்போ நான் சொன்ன இந்த 5 கேரக்டர்ஸில் குறிப்பாக அந்த 4 அண்ணன் தம்பிகளை பேஸ் பண்ணி தான் கதை நகரும். தன்னோட பொண்டாட்டியோட சொத்து பசங்களுக்கு சேரக்கூடாதுன்னு அப்பா கர்மசாவ் பெரிய பிளான் பண்ணுவார். அந்த பிளானுக்கு ஐடியா கொடுத்தது குருஷென்கா அப்படின்ற ஒரு அந்த காலத்து டாஸ்மார்க் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பொண்ணு. ஃபியோடர் கர்மசாவ் குருஷென்காவை கல்யாணம் பண்ணிக்க இருப்பார். ஆனால் குருஷென்காவும் டிமிட்ரியும் ஒருத்தர் விரும்புவாங்க. இதனால் அப்பா கர்மசாவுக்கும் டிமிட்ரிக்கும் சண்டை வரும். என்னடா இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. படம் நல்லா இருக்கும். டைம் கிடைக்கும் போது பாருங்கள். டைரக்டர் ரிச்சர்ட் புரூக்ஸ் இந்த திரைப்படத்தை ரஷ்யாவில் ஷூட் பண்ணணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைம் பீரியடில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இந்த இடையில் பனிப்போர் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு போய் மூவி ஷூட் பண்ணுறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்ன்றதுனால எம்ஜிஎம் அண்ட் சில காட்சிகளை குல்வர் சிட்டியில் இருந்த அவங்களோட சொந்த செட்டில் எடுத்திருக்காங்க. இந்த செட்டு வேறு சில படங்களையும் வந்திருக்கு. கதாநாயகி குருஷென்கா கேரக்டருக்கு பல முன்னணி நடிகைகளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மேர்லின் மன்ரோ கூட இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்ரோச் பண்ணி கூட அவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலி இந்த பிரதர் கர்மசாவ் திரைப்படம் ரொம்ப நாளாகவே பிளானிங் மோடில் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே கிரெடிட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிலிப் ஜி எப்ஸ்டீன் அவரோட பேர் இருக்கும். அவர் இறந்து 6 வருஷம் கழிச்சு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்படி ஒரு படம் பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு ஏஜென்ட் ஜானி ஹைட் மேர்லின் மன்ரோ கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஜானி ஹைட் ஒரு டேலண்ட் ஏஜென்ட். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அண்ட் க்ரூ அரேஞ்ச் பண்ணி தரவர். ஸோ இதை கேட்டதும் மேர்லின் மன்ரோ தஸ்தவஸ்கியோட நாவலை படிச்சிருக்காங்க. படித்ததும் குருஷென்கா கேரக்டர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த ரோல் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த டைமில் டோர்ஷ் கேரி அப்படின்ற ஒருத்தர் தான் எம்ஜிஎம்மோட சீஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தவர். அண்ட் அவருக்கு மேர்லின் மன்ரோவை கேஸ்ட் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்லி மேர்லின் மன்ரோவை குருஷென்கா கேரக்டருக்கு அப்ரோச் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நான் சொல்கிற இந்த சம்பவம் எல்லாமே 1949 நடந்த சம்பவங்கள். 1949ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் மேர்லின் மன்ரோவுக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடச்சிது.
ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் மேர்லின் மன்ரோ ஒரு ஸ்கூல் ட்ராப்பர் அப்படின்றதுனால யூஸ்வலாகவே அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அப்படி தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மேர்லின் மன்ரோவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் பிரதர் கரமசாவ் திரைப்படத்தில் நடிக்க விருப்பம் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த நாவலை எழுதிய ஃபியோதோர் தஸ்தவஸ்கி அவரோட பேரோட ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மேர்லின் சொல்லியிருக்காங்க, எனக்கு பேரோட ஸ்பெல்லிங்ஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா? அதில் வர குருஷன்கா கேரக்டர் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும், அந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப பொருத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேர்லின் இங்கே கவர்ச்சின்னு சொன்னது குருஷன்காவோட கேரக்டர். 1958ஆம் ஆண்டு படமும் ரிலீஸ் ஆச்சு. மேர்லின் மன்ரோவுக்கு ஸ்டார் வேல்யூ இல்லைன்னு சொன்னவங்க ஒரு அறிமுக நாயகியை வச்சு தான் படத்தை ஷூட் பண்ணாங்க. படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தோல்வி அடைஞ்சிச்சு. முக்கியமாக குருஷன்கா கேரக்டருக்கு மேர்லின் மன்ரோ கணக்கச்சிதமாக பொருந்திருப்பாங்கன்னு பலரும் சொன்னாங்க. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லும்போது என்னால் இதை ஏற்றுக்க முடியல. பிகாஸ் பிரதர் கரமசாவ் ஒரு மாஸ்டர் பீஸ் திரைப்படம் தான். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது, எனக்கு ரொம்பவே அது பாதிச்சது. அதனால தான் நான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணணும் ரொம்பவும் ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோட கண்ணோட்டத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு சலிப்பே இருக்காது. ஏன் சலிப்பு இருக்காது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக பார்க்க ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பட் அதில் சொல்லப்பட்ட நிறைய ஆழமான தத்துவங்கள் நிறைய அடங்கியிருக்கு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அடுத்து ஓஷோ சொன்ன 2வது மாஸ்டர் பீஸ் திரைப்படம் இதுதான், ஹானா கரனினா. 1948ஆம் ஆண்டு டாக்டர் ஜூலியன் டிவைவர் இயக்கத்தில் வெளிவந்த ஆங்கில மொழி திரைப்படம். ரஷ்யாவின் இன்னொரு பிரபல எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் எழுதிய நாவலை தழுவிய திரைப்படம் இது. நாவலை தழுவி சுமார் 25 திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. நான் ப்ரொமோவில் சொல்லியிருப்பேன். எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் 1877ஆம் ஆண்டு இந்த கதையை எழுதியிருந்தாலும் இந்த காலத்துக்கும் கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய வகையில் தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும். வாங்க திரைக்கதையோட சுருக்கத்தை சொல்கிறேன். மாஸ்கோவில் இருக்கிற தன்னோட அண்ணனை பார்க்க ஹானா கரனினா ரயிலில் வருவாள். அந்த ரயில் பயணத்தில் ஒரு 50லேருந்து 60 வயசுக்குள்ளே ஒரு அம்மாவை மீட் பண்ணுவாள். அந்த அம்மா மாஸ்கோவில் வேலை பார்க்குற தன்னோட மகனை பற்றி ஹானா கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. மாஸ்கோ ட்ரெயின் ஸ்டேஷன் வந்ததும் அந்த அம்மா தன்னோட மகனை, அதாவது தன்னோட மகன் விரான்ஸ்கியை ஹானாவுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. முதல் பார்வையிலேயே விரான்ஸ்கிக்கு ஹானா கரனினாவை ரொம்ப பிடிச்சி போயிடும். பியூட்டி என்ன அப்படின்னா, ஹானாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வயசில் பையனும் இருப்பான். ஹானா கரனினா விரான்ஸ்கியை அவாய்ட் பண்ணான். என்ன தான் அவாய்ட் பண்ணாலும் ஹானா கரனினாவுக்கு விரான்ஸ்கி மேலே ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஹானா கரனினாவோட ஹஸ்பண்ட் அலெக்சி கேரின் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ரொம்ப கண்டிப்பான மனுஷன். தன்னோட மொத்த கவனத்தையும் ஆர்வத்தையும் வேலை மேலே காட்டிய அலெக்சி ஹானாவோட உணர்ச்சிகளையும் தேவைகளையும் புரிஞ்சுக்க நேரம் ஒதுக்கலை. ஸோ துணையின் அன்பும் அரவணைப்பும் போதாமையால் ஹானா கரனினாவுக்கு விரான்ஸ்கி மேலே ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜில் அலெக்சிக்கு உட்பட எல்லோருக்கும் ஹானா கரனினா விரான்ஸ்கியோட உறவு தெரிய வருது. அலெக்சி ஹானா கரனினாவை டைவர்ஸ் பண்ண முயற்சிகள் எடுப்பார். கூடவே ஹானாவோட நடத்தையும் காரணம் காட்டி குழந்தையோட கஸ்டடியை தானே எடுத்துக்க போகிறதா அலெக்சி ஹானா கிட்ட சொல்லுவார். தன் மகனுக்காக ஹானா விரான்ஸ்கியோட இருந்த உறவை கைவிட்டலாம்னு முடிவு செய்வாள். ஆனால் விதி வலியது இல்லையா, ஹானா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். குழந்தையும் இறந்தே பிறக்கும். குழந்தை இறந்த அதிர்ச்சியில் ஹானா சித்தப்பிரம பிடிச்சி மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். இதை பார்த்து அலெக்சி விரான்ஸ்கியை வர சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஹானா கரனினாவோட முடிவு என்ன அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர்றது ஸ்பாய்லர். ஸோ படம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி விரான்ஸ்கி ஹானாவை ரொம்ப லவ் பண்ணான். எப்படி சொல்கிறேன்னா, ஹானாக்காக தன்னோட வேலையை விடுவான். அவனோட அம்மா கிட்ட ஹானாவை விட்டு கொடுக்கவே மாட்டான். ஹானாவுக்கு விரான்ஸ்கியோட காதல் மேலே இருந்த சந்தேகம் அதிகமாச்சே தவிர குறையல. ஹானாவுக்கு விரான்ஸ்கி மேலே அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. அன்புன்னு சொல்கிறத விட அடிக்ஷன்னு சொல்லலாம். ஒன்று சந்தேகம், இன்னொன்று ஹானாவுக்கு இன்செக்யூரிட்டி இருந்தது. விரான்ஸ்கியோட அம்மா விரான்ஸ்கிக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கோவப்படுவாள். அவங்கள பார்க்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். டவுட், இன்செக்யூரிட்டிக்கு அடுத்து ஃப்ரஸ்ட்ரேஷன். தன்னோட மகனை பிரிஞ்சு வாழ்ந்த ஹானாவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு. அலெக்சியை விட்டுட்டு ஃப்ரான்ஸ்கி கூட ஹானா போனதும் ஹானா செத்து போயிட்டதா அலெக்சி தன்னோட மகன் கிட்ட சொல்லி வச்சிருப்பார். ஒரு நைட்டு திருட்டுத்தனமாக தன்னோட மகனை பார்க்க வந்த ஹானா கிட்ட
தன்னோட பையன் அப்பா நீ செத்து போயிட்டதா சொன்னார் அப்படின்னு சொன்னதும் ஆனா உடைஞ்சு போயிடுவா. வாழ்க்கையில் தன்னையும் சேர்த்து எல்லாவற்றையும் எழுந்ததை உணர்ந்த ஆனா கரீனினா கடைசியில் விபரீதமான ஒரு முடிவு எடுப்பா. எக்காரணத்தை கொண்டும் அப்படி ஒரு முடிவெல்லாம் யாருமே எடுக்காதீங்க. அதீத அன்பு என்றைக்குமே ஆபத்தானது தான். பெண்களுக்கு இப்படி ஒரு மனசெல்லாம் வருவது நார்மல். எடுக்கிற முடிவில் தெளிவாக இருங்க. அப்படியே தப்பாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பான முடிவுகள் எடுக்கும்போது கிடைக்கிற அனுபவம் நெருப்பில் சூடு வைக்கிற மாதிரி. நெருப்பு சுடும்னு சொல்கிறத விட அது சூட்டோட வலியை அனுபவிச்சவங்க இன்னும் உஷாராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் மாற்றி எழுத முடியும். திருமணம் தாண்டிய உறவுக்கு ஆதரவு தரேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எடுக்கிற முடிவில் கொஞ்சம் தெளிவாக இருங்கன்னு சொல்ல வரேன். அப்புறம் ஓஷோ சஜஸ்ட் பண்ணார் அப்படின்றதுக்காக மட்டும் இந்த படங்களை நான் ரிவ்யூ செய்யலை. நம்ம ஒப்பீனியனுக்கு எதிர்கருத்து இருக்கிற படங்களை பார்க்கும்போது தான் நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு பிரச்சனையை பார்க்க பழகிக்குவோம். 2 படங்களிலும் நம்ம பழக்கப்பட்ட விஷயத்துக்கு ஆப்போசிட்டான கதைகள் கொண்டது. அண்ட் அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.